இதில் இப்போ 50 லட்சம் போகுது பிறப்பு. 50 லட்சம் பாம்பு ஓடுது. வேற வழியால் போகுது பாம்பு. இங்கே இந்த இடத்துக்கு போய்க்குள்ள பாம்பு பூவோட வந்து சீலை பார்க்க போனால் அவங்க மறைமுகமாக அவர்கிட்ட உள்ளவே இந்த முகாப்பு சின்னக்கூடாது. என்னென்னாங்க நயினாதீவு வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வடக்கு 8 வட்டாரத்து வடக்கு முன்னுக்கு அம்மாளவில் அடி அதுலேருந்து 8 வட்டாரங்கள் இருக்குது. அதில் லாஸ்ட் வட்டாரம் வந்து ஐயப்பன் கோயில். ஸோ ஐயப்பன் கோயில் 8ஆம் வட்டாரம். அதாவது எண்ணி பார்க்க போனால் 5 கோயிலாம் கொடியேற்று திருவிழா நடக்கும். பிள்ளையார், அதாவது மீனாட்சி அம்மன், வீரபத்திரர், அம்மாள், முருகன், இந்த ஆலயத்தில் 5லும் கொடியேற்றுலா. மத்தியம் சும்மா அலங்காரத்துள்ளா கோயிலும். கிட்டத்தட்ட பார்க்க போனால் 25 கோயில்கள் நயினாதிக்கே இருக்கலாம். அதில் 4 மதங்களும் இருக்குது. முஸ்லீம் பள்ளிவாசல் அந்தோனியா சேர்ச்சி இருக்குது, சிங்கள கோயில் இருக்குது புத்தவிக்கு, மற்றது அது 25 கோயிலுக்கிட்ட இந்து கோயில்கள். புத்தர்ன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு பிக்குவரால் வந்து இங்கே தெரிஞ்சவர் வீடு வீடாக அவர்களுக்கு எல்லோரும் ₹1.50 கொடுத்து சாப்பாடும் கொடுக்க அவர் அந்த அமௌண்ட்டை வச்சு இங்கே ஒரு சொந்த காணியை வாங்கி அதில் ஒரு விகாரியை வந்து ரங்கினதான்னு சொல்லி ஒரு வரலாறு. அது அங்கே சின்ன விகாரம், அது புத்த வளாகம் என்று இருக்கு. அது இதில் தான் அவர் வந்து தெய்வம் என்று இறங்கினது. மணிமேகலை வந்தாலே அவர் அந்த இடத்துல வந்து இறங்கினவர். இந்தியாவிலேருந்து அவர் இலங்கைக்கு வந்து இந்த மணிமேகலை தெய்வம் இருக்கிற இடத்துல அவர் இருந்தவர். சரியா இருந்தால் இவர் வந்த இடத்துல இவருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டவர் செத்து அந்த அஜ்ஜியபாத்திரம் அப்படியே கிடந்துட்டு. அதை புறா இந்தியாவிலேருந்து இவர் எங்கே போனவர் எந்த இடம் வந்து பார்த்தா அது நயினாதீவு இந்நடத்தில் நாள் செத்த இடத்துல இந்தியாவிலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் இறந்தார். அவர் இந்தியாவிலே ஏழை கஷ்டப்பட்டவைக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்ததான் அந்த தொழில். இங்கே வந்துருக்கிறார் இலங்கையிலும் போய் அப்படி கொடுப்பாங்க. வந்த இடத்துல ஆள் மோசம் போயிட்டேன். அப்போ அவங்க ஆளை காணியில் தேடி வந்தால் இங்கே பார்த்துட்டு வந்தாங்களுக்கு ஆள் பேரொண்டு வடிவா அது இருக்கு அவர் பேருந்து வந்து. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாத்திரம் இங்கே இருந்தால் அந்த பாத்திரத்தில் சாப்பாட்டை போட்டு எல்லாருக்கும் கொடுக்க அந்த சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்க முடிவில்லாது போய் அஜ்ஜிய பாத்திரம் மணிமேகலை அவர் கொண்டு வந்த பாத்திரம் தான். அதுக்கு தான் மணிமேகலை அமுத சுதவி அந்த இதுக்கு அன்னதான எப்பவுமே கொடுத்துக்கொண்டே இருக்கணும். அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் ஓயாத சாப்பாடு அவருக்கு புரியாத இப்படித்தான் அவர் 5000 இல்லை 10,000 மக்கள் வந்தாலும் இல்லைன்னு மாட்டோம் சாப்பாடை கொண்டு. அதுக்கும் இந்த நயினாதீவு அம்மன் கோயிலுக்கும் என்ன தொடர்பு? இது வந்து சாதாரணமாக சொல்ல வலிக்கிட்ட அவங்களுக்கு இந்த அம்மாள் கோயில் இதில் இருந்து ஒரு 1000 பரப்பு காணி பத்தமேனி அச்சுவேலியாக்கிற காணி தான் அந்த காணி. நயினாதிவாக்கள் இந்த ஆழவும் இல்லை, இவேண்ட சொந்த உரிமையான காணியும் இல்லை. பத்தமேனியாக்கண்ட காணி. அந்த காலத்தில் அம்மாளுக்குள்ள சின்ன கொட்டிலாக தான் இருந்தால் அந்த நீளம் முழுக்க 2000 மரம் தென்னை மரம் நின்றது. எண்ணி பார்க்க போனாலும் எங்களை ஏரியாவில் 7 வீடு தான் நான் போயிருந்தேன். எனக்கு அந்த டைமில் 13 வயசு இருக்குமே. எனக்கு
57 வயசு. இப்போ உங்களோட அந்த வடக்கு பக்கம் 7 குடும்பம் தான் இருந்தது. அதில் கதிரர், நாகப்பர், கந்தர், கணவதி 2 5 பரம்பரை. அவங்க 5 பேரிலும் உருவாகி இப்போ 5 தலைமுறை வந்தது. இப்போ 185 குடும்பம் அதுக்கு இருக்கிறாங்க. 5 தலைமுறையெல்லாம் வந்த கதிரர், நாகப்பர், கணவதியர், கதிரர், கந்தையர். அப்போ 5 பேர்ட தலைமுறைன்னு சொன்னால் இப்போ என்ன சொன்னால் கதிரவேலு, சின்னத்தம்பி, வீரகத்தி, கங்காதரன், தர்ஜின். அப்போ இந்த மாதிரி இப்போ 5வது பரம்பரை என்னதுடைய 57 வயசில். அப்போ அந்த பரம்பரையை ஒப்பிட்டு பார்த்தா இதுக்கு இருக்கிற 1500 பேர் மக்கள் இருக்குன்னு சொன்னால் அது 185 குடும்பம் இருக்குது. அவர்களுக்கு அம்மாள் கோயிலில் 4ஆம் திருவிழா வேண்ட திருவிழா இந்த பரம்பரை. அவங்க 5 பேரும் தான் செய்து கொண்டு வந்தவங்க. இப்போ 7 பேர் 5 பேர் செய்கிற மாதிரி இந்த புள்ளியாவில் அவையும் அங்கே செய்து கொண்டு வந்து 20 பேரும் அதுக்கு 5 பேருக்கு திருவிழா இருக்குது மாசியில். இது 5ஆம். அப்படி இருந்த காலத்தில் இந்த அஜ்வேரியாக்களின் மூத்த மகனுக்கு ஒரு கலவரத்தார அவரை சூட் பண்ணி ஆள் இறந்து போயிட்டேன். வன் செயல்னு சொல்கிறது. எழுதிட்டு வன் செயல் இறந்தோடனே இவங்க பார்த்தாங்க, இனி நைனாதீவு மண்ணிலேயோ அஜ்வேலியிலோ நமக்கு காணி இருக்கக்கூடாது. இவங்க வெளிநாடு போயிட்டாங்க, கனடாக்கு. அப்போ விற்கும் பொழுது ஒரு பிறப்பு காணி 350. அதுக்குள்ளே முருகர், விஸ்வலிங்கம் மட்டும் 2 குடும்பம் அவங்கள காணிக்க வீடு இல்லாருக்கு இருந்தவங்க கொட்டில் போட்டு. அவங்கள தான் சொன்ன இந்த 2000 தென்னை மரத்து தேங்காய் மரங்கள்ல அதுக்குள்ளே கொம்பனியாச்சு நாமாண்டா அவையும் நிறுத்திட்டாங்க. நீங்கள் தென்னை மரத்தை பாதுகாங்க, உங்களுக்கு நாங்கள் கூலி தர மாட்டோம். அந்த காலத்தில் அவங்க நாட்டில் உள்ள அதில் இருந்தவங்கள பேந்து பார்த்தாங்க. இந்த பன்சையில் மூத்தவன் செத்தோடனே 3 சகோதரி. ஒரு மூத்தவள் சிங்கள அளவு கல்யாணம் கட்டினவள், மரி பண்ண சிங்களவை. என்ன செய்தாங்க, டக்காண்டு 350 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஒரு பிறப்பு காணியை விற்று போட்டு அம்மாளுக்கு 500 பிறப்பு அப்படியே கோயிலோடைய விட்டுட்டு அந்த ஆலமலை கோயில் அவங்களோட காணி தான். அப்போ அவங்க அந்த கோயிலோடு சேர்ந்து ஒரு 500 பிறப்பை கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துட்டு காசு இல்லாமலுக்கு இவங்க மற்ற காணி இல்லாதவருக்கு 350 500 அப்படி. எங்கள் அப்பா மேலே 12 பிறப்பு வாங்கினவர் 500 ரூபா போய். அது இப்போ பிறப்பு 20 லட்சம். இப்போ இந்த கட்டத்தில் வாங்கியது 500 ரூபா. சரியா அந்த வரலாறு நான் சரியாக சொல்கிறேன். அப்போ அந்த ஏரியா வந்து வள்ளிக்காடுன்ட்டு தான் சொல்கிறேன். வள்ளிக்காடுண்டா தான் உலக நாடு முழுக்க தெரியும். வள்ளிக்காடு அதுக்கு 5 பேருக்கு பெரிய செல்லி, சின்ன செல்லி, கொக்கடியந்துடல், அக்கடியந்துடல், வள்ளிக்காடு 5 பெயர் அதுகளுக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சொல்லு வள்ளிக்காடுன்னு தான் இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு 5 பேர் இருக்குது. சின்ன செல்லி, பெரிய செல்லி, கொக்கடந்துடல், அக்கடியந்துடல், வள்ளிக்காடு. அப்போ இப்படி வள்ளிக்காடு தான் அம்மாள் கோயிலும் இருக்குது. அம்மாள் கோயிலுடைய ஏரியா வள்ளிக்காடுன்னு சொன்னால் அதுக்கு 5 பேர் இருக்குது. கொக்கடியந்துடல், பெரிய செல்லி, சின்ன செல்லி, அக்கடியந்துடல் வராது. வள்ளிக்காடு சோல் பேராக வள்ளிக்காடு. எங்களை உருவிக்கெல்லாம் 5 பேர் வச்சு தான் வள்ளிக்காடுன்னு இருக்கு. ஓகே. மற்றது பாம்பு திருவிழா, பாம்பு வந்து இப்போ என்னண்டாங்க, நைனாதீவில் நின்று பார்த்தா அனலதி நாகதம்பிரான் கோயில் தெரியும். சரியாங்க. அந்த கோயிலேருந்து அந்த காலத்தில் கொட்டில் இருந்த காலத்தில் சின்ன ஐயனார் கோயிலும் இருந்தது. 5 தலை நாகம் 5 பூ கொண்டு வந்து கடலால் வாரம். கடலால் வந்து கடலாலே தீங்கி போய் அதை சிவகாமியான்னு சொல்லி எங்களை அப்பம்மா வடிக்க போன இடத்துல பாம்பு பூவோட சீதைக்க போனோம். மீன் வடிக்க போனது. அவன் கதிரியாண்டு சிவகாமியா பார்ப்பு. அவள் அனலதி வாழ்க்கை போகணுன்னா கடவுளே முருகா அம்மாளாச்சின்னுட்டு அவளுக்கு கரை வந்து வீட்டு ஓடியந்து அண்டையிலேருந்து அவளுக்கு தெய்வ பக்திமானா வந்துட்டு அவளோட பரம்பரை எல்லாம் எங்களை போல சைவமும் அது இதுவும் ஒரு கொடிய நாக்கள் குடும்பாங்களில் இருக்கும். நன்மை செய்வாங்க, அஞ்ஞானம் குடும்பம், ஏழையில் குடும்பம் எல்லாம் செய்கிற குடும்பம் தான் அந்த குடும்பம். கோயில் பரம்பரைன்னு சொல்கிறாங்களே, எங்களை பரம்பரை அதுதான். அப்படி இருந்த காலத்தில் கொஞ்ச காலம் போக போக ஒரு நான் 10-12 வயசில் இருந்த காலத்தில் அம்மாள் கோயில் ஒரு கொட்டிலாக தான் இருந்தது. அதை முதல் கிரீடியர் என்று சொல்கிறது. அவர் தான் அதுக்கு கற்பூரம் கொடுத்து அந்த கொட்டில பராமரித்து கொண்டு வந்தார் கிரீடியர். அவர் எங்களை சிவகாமி இளையவரை வேலைக்கு வச்சுருந்தார். அந்த கொட்டியில் அதை கூட்டி துப்புரவண்டி கற்பூரம் கொடுத்துருந்தார். பேர்ந்து பின்னிழப்பில் பார்க்க போனால் அவங்க மறைமுகமாக அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வேறு விஷயங்களில் கையெழுத்து வாங்கி தங்களை மரபு வழியாக்கிட்டாங்க. தங்களோட சொந்த கோயிலாக அந்த கிரீடியர்னு சொன்னவர் ஏமாந்து சைன் வச்சு விட்டார் வேறு யாருக்கு. அப்போ இப்போ அவங்க பரம்பரை என்று ஆட்சி கொள்கிறாங்க.
ஏற்கனவே இருந்தது கிரீடியேட்டும். அந்த ஓ நைனை நாகூசனி என்று வந்தது. நைனார் வந்து குடியேறினுடைய நைனா தீவு சிங்க அந்த நேரத்தில் இங்கே நைனார் மாதிரி இப்படி மணிமேலா தெய்வம் இப்படியான எல்லாரும் வந்து குடியேறினாலும் தான் புத்தர் வந்து இறங்கி இருக்கிறார். எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தார்கள். ஓ அனலதீவில் ஐயனார் அடைஞ்சு வந்து அதை தீ கொண்டே வச்சா மூலஸ்தானத்துக்கிட்ட கூடாமத்துக்கிட்ட இருந்துட்டு இப்போ அந்த பெட்டி இருக்குது, அடைஞ்சு வந்த பெட்டி. அது இந்தியாவிலேருந்து வந்தவர் தான் அனலதீவு ஐயனாரும் அவர் தான். இந்தியாவிலேருந்து அடைஞ்சு வந்தவர் அனலதீவில் இருக்குது ஐயப்பன் கோயில். இப்போ ஐயனார் பெரிய விலாசமான கோயிலாக வந்துட்டு இப்போ உடச்சி கட்டுறாங்க அந்த கட்டுறது. அடுத்ததாக உங்களை சொல்ல போனால் செட்டி தங்கம் கடத்தி கொண்டு வந்தவர் இந்தியாவிலேருந்து பாய் வளத்தில். அப்போ அவர் கையில் ஒரு மோதிரம் போனால் தங்கம் வளத்துக்கே இருக்குது. கேளனும் பாம்பும் அவரை அம்மாளோருக்கு நேராக வந்தோடனே மறைச்சிட்டு மறைச்சோடனே இவர் டக்குன்னு பார்த்தார் என்னண்டா அப்படியே கேளனும் பாம்பு மறைக்குதேன்னு இவர் பயந்துட்டார். பயந்த உடனே இவர் என்ன செய்யணும்னா அந்த தங்கத்தை அப்படியே வத்தியோட விட்டுட்டு இவர் இறங்கி கதையை வந்து யாழ்ப்பாணம் போயிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவிலேருந்து தங்கம் கடத்தி கொண்டு இலங்கைக்கு வந்தது. அவர் இதால் வர ரூல் மாறி வந்து இந்த கோயிலுக்கு அருகால வர கேளனும் பாம்பு மறைச்ச உடனே இவர் வத்தியை விட்டு இறங்கி போயிட்டார். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த கல் பாம்பாக வளர்ந்துட்டு கேளன் இந்தியாவில் வளர்ந்துட்டு இங்கே பாம்பு அங்கே கீழேன்னா வளர்ந்துட்டு இவர் அங்கே போய் மனசுக்காரி சொல்லியிருக்கிறார், என்ன பாவின பிள்ளைக்கு முகம் சரியில்லை, சோகமாக இருக்குது, என்ன விலைக்குன்னு ஆவசனி அம்மன் கோயிலுக்கிட்ட தங்கம் தோட வேற வத்தையே பாம்பு கீழேன்னு பாம்பு மறைச்சு நான் விட்டு வந்தேன். அப்போ நீ விசர்வேலை பார்த்துட்டு இந்த கையில் இருந்த மூலத்தையும் கட்டியாக போட்டு வந்தாங்க. தேடி வரல அவர் சொல்கிறேன், அவர் ஆவேசம் இல்லாதால் இவர் கொஞ்சம் படப்புலியல்னு சொல்லுங்களேன். அதே மேலே 5 மடங்கு வீட்டுக்கு கிடக்கான் தங்கம். அதுக்குள்ள அங்கே அதுட்ட வீட்டுக்கு இப்போ விட்டுட்டு வந்ததில்ல எல்லாத்தையும் சோதிக்கத்தான். நீ தானே போகணும், எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு பட்டுக்கு தெரியல, பணம் தெரியல, இவர் சோதிச்ச விட்டுக்கு இவன் வீட்டு போயிட்டான். விட்டுட்டு போனோன்னா அந்த தங்கது மாதிரி 5 மடங்கு வீட்டுக்கே இருந்திருக்கு. அதே நேரம் புறா அந்த செட்டி பெரிய உயர்ந்த நிலை மேலே வந்து கோயிலை கட்டித்தரோம், குளத்தை கட்டித்தரோம், எல்லா உதவியும் செய்வழிக்கிட்டார் கோயில் அம்மாளுக்கு. அதுக்கு பிறகு இந்தியாவிலேருந்து இதெல்லாம் ஒரு புத்தவிக்கும் இடம். என்ன இது இடத்தை பற்றி சொல்லுங்க. இது வந்து இதில் தான் புத்தர் வந்து குடியேறின இடம் இந்தியாவிலேருந்து புத்தர் வந்துடுறாங்க இடம். இங்கே இதில் எப்படி இருப்பாங்க இது வந்து சொல்லி நம்பிக்கையாமே வேண்ட புத்த பள்ளமோ இந்த இடமோ பள்ளமாமா இதா இதான் புத்த பள்ளமா. புத்தர் வந்து 2 நாக மன்னர்கள், இலங்கைன்ற பூர்வ குடிகள் ஏக்கர் நாகர் சரியோ அவையெல்லாம் இந்த இலங்கை நைனாதீவு சரி யாழ்ப்பாணத்தின் பூர்வ குடிகள். இப்போ கூடுதலாக நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தவ மற்ற இங்கே ஈழத்தமிழர்னு சொல்லி இருந்தவ அவையெல்லாம் நாகர்களுக்குள்ளுக்கு இருந்தாக்கள் சரியோ. இதுதான் புத்த பள்ளம்னு சொல்கிறவையா. அதெல்லாம் சின்ன இந்தியாவிலேருந்து வந்த மணிமேகலை அமுதசுரவி அச்சய பாத்திரம் கொண்டு வந்த இடம் இங்கே தானா. இங்கே வறுமை வந்ததால அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது அச்சய பாத்திரம் அடுக்கடுக்க குறையாத சாப்பாடுகள் அதே மாதிரி தான் இருக்கேன். சரி நைனாதீவு நாகபூசணி அமுதசுரவி என்னதானம் தெற்கு கோபுரம். இதிலிருந்து 500 பரப்பு காணி அஜ்வேரியாக்கள் அம்மாளுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட காலத்தில் இது ஒரு ஓலைக்கொட்டியில் அந்த அம்மாளாச்சி இருந்தாள். இதில் மதில்களோ இப்போ இருக்கிற கட்டிடங்களோ மரங்களோ ஒன்றுமே இல்லை. இப்பொழுது பார்க்க போனால் அந்த 108 கோவிலத்துக்கு 100 கோடி மில்லியன் முடிஞ்சது. அது புருஷோத்தமன் தான் 100 பேரை வச்சு இங்கேயே பொம்மை செய்து கட்டப்பட்டு உள்ளது. இந்தியா தென்னிந்தியா புருஷோத்தமன் 25 வயசு இருக்குது 100 பேரை கொண்டு செய்விக்க. அதாவது இப்போ பார்க்க போனால் அதுக்குள்ள சாப்பாட்டு மண்டபம், ராசகோவிலம், 108 கோவிலம், முன்வாசல் கோவிலம் எல்லாம் வந்து விட்டது. இப்போ இந்த வளவுக்குள்ளே ஒப்பிட்டு பார்த்தா எத்தனையோ கோடி மில்லியன் கட்டிடங்களாக உள்ளது. அதை நீங்கள் இந்த இதில் நேரில் பார்ப்பீங்க.
அதாவது இனி நாங்கள் போகிற பக்கம் கிழக்கு சைட் கோபுரத்துக்கு போக போகிறோம். அதுதான் 108 அடி 100 கோடி மில்லியில் கட்டப்பட்ட கோபுரம். அதுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் அடுத்த கட்டம். இதைத்தான் அவர் சொன்னார். இந்த கோபுரம் தான் 100 மில்லியன் முடிஞ்சதோ. ஆ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் வேணா. இவர் தான் நயினாதீவில் கங்காதரன் முதலாம் வட்டாரத்தில் இருக்கிறார். நயினாதீவில் முதலாம் வட்டாரம். இந்த கோயிலில் இருந்தால் முதலாவதுலேருந்து கடைசி மட்டும் போகுது. இந்த அம்மா இந்த நயினாதீவோட வரலாறு தொடங்குறதே இந்த இடத்து இந்த முதலாம் வட்டாரம் 2ஆம் வட்டாரத்துக்கலாம் அப்படி. முழு வரலாறும் இதுதான் சொல்லி. சரி சரி. 2 வட்டாரம் விகார 2ஆம் வட்டாரம் முதலாம் வட்டாரம் நயினாதீவோட தீவுண்ட தீவுமாள் மக்கள்ன்ற ஆரம்ப பூர்வீக குடிகள் வரலாறு இதுக்குள்ள இருந்தாலும் தொடங்குதான். இந்த பாருங்க சும்மாவிலேருந்து ஒரு கொட்டிதான் இப்போ கோடி மில்லியன்ட்டு வந்துட்டுன்னு சொல்லி எத்தனையோ கோடி 100 கோடி மில்லியன் கோயிலம் 100 கோடி 100 பேரை வச்சு கட்டினது தென்னிந்தியா பசுமாடு வந்து இருக்கு. ஓ நந்தி இதுக்குள்ள மாத்திரம் 100 பேக்கெட் சீமெண்ட் அதுக்குள்ளே இருக்குது அந்த நந்திக்கு. இதாவது இந்த அடித்தளத்தில் 500 படி 5 மணி 2800 சீமெண்ட் இந்த தளத்துக்குள்ளே கான்கிரீட் அடிச்சிருக்கு. நல்ல வெள்ளப்பா பிறப்பு அதை வச்சு தான் அந்த மேலே உயர்த்துங்க. 2800 பேக்கெட் சீமெண்ட் கம்பியில் 5 அடுக்கில் அது இது போட்டு தான் கட்டப்பட்டது. சரி சரி. பாரியே கோயிலாயா பிள்ளை இல்லாத ஆக்களுக்கு நாகசாந்தி அதாவது கிரக சாந்தி செய்கிற இடமா இந்த கடற்கரையில் இந்த இதில். இந்த கோயிலில் இருந்து தான் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி ஏற்றுறது அவ்வளோ பேர் அம்மாளுக்கு விட்டு. ஏதாவது நாகதம்பிலான் கோயிலில் இருந்து பூக்கொண்டு வந்து இந்த கோயிலுக்கும் அம்மாளுக்கும் வச்சு முந்தி திரும்பினது அந்த காலத்தில். அந்த நேரத்தில் நான் 12 வயசாக இருப்பேன். மற்றது அடுத்த கட்டம் வரப்போகுது. இதுதான் அந்த பாம்பு கல்லும் கீழங்கல்லும். எது இந்த தெரிகிற 2 கல். அதில் வரலாற்று நான் ஒழுங்கினமாக சொல்கிறேன். பாம்பு கல் கரடங்கல். முன்னுக்கு பாம்பு சுற்றி அடுத்தது கீழன் 2வது கீழன் சரியா. எத்தனை வருஷமாக அதிலே இருக்கும் அப்படி 16. இங்கே வந்து உற்சவம் 16 திருவிழா உற்சவம் அம்மாள் 5ஆம் மாதம். அதில் இந்த பூசை வந்து உள்ளுக்குள்ளார வந்து 10ஆம் திருவிழாண்டைக்கு கேளன் பாம்புக்கு அம்மாள் வந்து இதை பூசை வைக்கிறது 10ஆம் திருவிழாண்டைக்கு போய் நம்ம போட்டில் இதில் வச்சு பூசை போட்டு வரைக்கும் கேளன் பாம்பு அப்படியே கேளன் வருமோ வந்து அந்த கல்லில் சுற்றும் அந்த டைமில் அப்படி வரும். ஐயா பூ வரையும் அங்கே வந்து சுற்றும் அந்த கல்லுக்கு. இதுதான் உண்மையான வரலாறு. அதுக்கு பூசை 10ஆம் திருவிழாண்டு வைக்கிறேன் 16 கேளன் பாம்பு அந்த மேலே இருக்கு பார்த்துக்கலாம். கேளன் பாம்பு வந்தால் அதனால சட்டியா நாங்கள் வந்து வீடுகளில் அட்டை இருக்கல்லோ அதையும் சட்டி காட்டி என்றாங்க. அப்போ அது என்ன அது அந்த அட்டை தெரியுமே கருப்பு அதுக்கு சட்டி காட்டி ஏற்றுறாங்க. அதே வேறு அது என்ன நீர்க்காகமோ. அதாவது நயினாதீவை அனலதீவை சேர்ந்த சிவகாமி என்பவர் நயினாதியில் இளையவரை கல்யாணம் கட்டினா. அவர்களுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தா. அதில் வல்லாரையே நாகமுத்தன்னு பேர் வந்த வேண்டாம். அவள் மீன் வடிக்க இந்த இடத்துக்கு போய்க்குள்ள பாம்பு பூவோட வந்து சீலைக்கு ஏறிட்டு அவள் பயந்து ஓடி விட்ட போன ஓடிக்கால அவர்கிட்ட மூத்த மகனுக்கு நாகமுத்தன்டே பேர் வச்சது. கிருஷ்ணவன் வேலாயுதன் கண்மணி பார்வதி அம்மா தான் மூத்த பொம்பளை பிள்ளை. அப்போ எங்கூட சகோதரன் தான் உறவினர்கள். அடுத்த கட்டம் நாகம்பிரான் வந்து பாம்பு ஓடுது பார்த்தீங்களா. என்ன பாம்பு இந்த ஓட்டை அதுக்கு தான் வச்சிருக்கு. பாம்பு வந்து பாம்பு ஓட்டைகளால் உள்ளே போச்சு. அது இப்போ வேற வழியால் போகுது பாம்பு. அது என்ன பாம்பு இது கொம்பரி கோடாளி பாம்பு. இதுக்கெல்லாம் பாம்பு போகிறது போகிறோம் முந்தி சும்மாவே அப்படி இதெல்லாம் மாதிரி இல்லாமல் இது பாதை விட்டவையோ அந்த பாம்பு கண்டு விட்டுருக்கு. பாம்பு போயிட்டு உள்ளுக்கு வாங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? கடத்தொழில். எதுவும் கூட படகு இந்த இருக்கு அந்த நீளம் வந்தால் ஐயாண்ட போட்டு அங்கேயும் கிடக்கு மாதிரி சின்ன படம் இன்ஜின் போட்டான். இன்ஜின் கொண்டு இப்படி விட்டுருக்கீங்களா? ஆக்கள் தூக்கி கொண்டு போக மாட்டாங்க. இதில் எந்த புளியந்தீவுக்கு என்ன தொடர்பு இந்த அம்மன் கோயிலுக்கும்? அதான் அந்த பாம்பு பூ கொண்டாடுறது அந்த கோயில். இதுதான் புளியந்தீவோ? இதான் சின்ன தீவு பாலம் தொடர்பு. அனல தீவில் இருந்து தொடர்பு இது இருக்கு தொடர்பு. அதான் அங்கால பெரிய கோயில் இருக்கு. நான் இந்த அலைஞ்சு வந்தது புளியந்தீவில் அந்த பாம்பு பூ கொண்டு வரது அங்கால அனல தீவு தொடர்புன்னு இருக்கேன் ரோட்டு மாதிரி.
நாங்கள் போகிறோன்னு உங்களை கொண்டு வரணும் இப்போ அதுக்குள்ளே போய் தாங்க. இப்போ வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் நல்ல குளிர்மையாக இருக்குது. ஆனால் தன்புரி நிலையம் ரெண்டு பைக் மாய்க்கிறாங்க பார்க்க. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகள் இந்த கிராமத்து வாழ்க்கைகள் பாருங்க. அந்த பக்கம் வித்தியாசம் இருந்தால் இந்த பக்கம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. இதுக்குள்ள வீடை கட்டி போட்டு குடியேறல போல இன்னும் கட்டி கதவுகள் செய்யலையோ. எங்கே அவர் போனவர் இந்த அதுதான் போல வீடு. நல்ல வீடுகளாக நல்ல தென்னை மரத்தில் வாங்க. நல்ல தேங்காய் காய்ச்சிருக்குது. இங்கே பனை மட்டை வேலி, இங்கே தென்னை மூளை, தென்னங்கிடுகு. அந்த ஐயாண்ட வீடு. ஐயாண்ட வீட்டுக்குள்ளுக்கு வந்திருக்கோம். இப்போ ஐயா கடிக்க போகா நயனாதீவில் இருக்கிற கங்காதரன் ஐயாண்ட வீடு பாருங்க. இதுதான் கங்காதரன் ஐயா. ஐயா பிடிங்க இருக்கா? ஐயா பிடிங்க ஐயா. கடிச்சால் அது கோபத்தில் கடிக்க. முதலாம் வட்டாரத்தில் 3வது வீடு கங்காதரன் ஐயா வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன். நயனாதேவி வீடு எப்படி இருக்குமான்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருக்க வீடுகளையும் பார்ப்போம். சரியோ ஐயாண்ட வீடு இதுதான். ஐயாண்ட வீட்டுன்னு உட்புறம். அவ வேற வைஃபுண்ட அம்மா பிடிக்கிற வெயில் ஐயா ஃபேன் போடுறாரு. கொஞ்சம் தூரம் வச்சு போடுங்க. சரி 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 சரி. கதிரையில் வந்து நடந்து வந்ததான சுற்றியான வெயில். எதை நான் கொண்ட வெட்டுங்க குடிப்போம். வெட்டுங்க குடிப்போம். என்னண்டா இளநீ வந்து வெட்டி குடிக்க போகிறோம். நாய் முன்னாடி குடிக்க வந்திருக்காங்க. நீட்டாக வச்சுக்கிற போது தான் அசிங்கப்படுத்துகிறேன். என்ன கொண்டு வருவார் இல்லாத பின்னாடி எந்த நாய் கடிக்க வந்தாலும் பயப்படும். நான் போடுற டீச்சர் இருக்குல்ல மொட்டை கத்தியோ காய்கறி நீங்களாம் முடியாது அதுவாக உள்ளவே இந்த முகாப்பு சின்னக்கூடாது. இப்படியாக அதெல்லாம் பார்க்குறோமே. குடிப்போம். நயனாதி இளநீ நல்லா இருக்குது. பக்கத்தில் கடற்கரை கடலில் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கு. உடனே பூ காய்ச்சி அது காய்ச்சி சாப்பிடலாம். சரி.